ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. எஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எஸ், அதே நோட்டு, அதே பென்சில் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதோ நான் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக திங்க் வித் லாவண்யாவில் பார்க்க போகிறது எபிசோட் 2 ஆஃப் ரீசெட்டிங் மை மைண்ட். இன்னைக்கு எந்த விஷயத்தை ரீசெட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எப்படி ஒரு பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிபியூன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நமக்கு பிரெயின் இருந்தாலுமே இன்னொரு பிரெயின் நமக்குள்ளே இருக்கிறது வந்து நம்மளோட மைண்டு. ஸோ இந்த மைண்டை ரீசெட் பண்ணுறப்ப வந்து எல்லாமே ப்ராப்பராக அலைன் ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து நினச்சேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெட்டிங் மை மைண்ட். ஸோ இந்த ரீசெட்டிங் மை மைண்டை வந்து நான் யோசிச்சப்ப நம்மளோட மைண்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நியூ பர்சனாக நான் மாறுறதுக்கு கிடையாது, ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃபாக மாறுறதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த 6 டிஃப்ரெண்ட் திங்ஸ் நான் யோசிச்சு வச்சுருக்கேன் ஃபார் ரீசெட்டிங் மை மைண்ட். என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத இதோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் திங்கிங். ஸோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறத வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். அதுலேருந்து ஏதாவது கற்றுக்க முடியும், இல்லை அதுலேருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே நான் வந்து அதை பற்றி திங்க் பண்ண போகிறேன். பட் மற்றபடி அது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை ஓவராக போட்டு யோசிச்சு நம்ம மைண்டில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். எதுக்காக இந்த மைண்டை வந்து என்ன சொல்கிறது ரீபில்ட் பண்ணுறேன், நான் வந்து ரீசெட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போது நம்மளோட மைண்டில் தேவையில்லாத விஷயங்கள் இல்லைனா வந்து நமக்கு அன்வான்ட் என்ன சொல்கிறது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தாட்ஸ், பீப்புள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம மைண்டில். இல்லை ஓவர் திங்கிங், இல்லை மற்றவங்களுக்காக வென் தே டோன்ட் டிசர்வ் நம்ம யோசிக்கிறது, இதெல்லாத்தையுமே நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான விஷயங்கள், நம்மளோட க்ரோத்துக்கான விஷயங்களை நம்மளால் இன்கல்கேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற ஸ்பேஸ்லாம், இப்போ எப்படி ஒரு கபோர்டில் ஃபுல்லாக பழைய துணி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கொண்டு போய் புது துணியை வைக்க முடியும்? முடியாதுல்ல. அதில் சில பழைய துணி தேவையில்லாத விஷயங்களை தூக்கி வெளில போட்டால் தான் இந்த புது விஷயங்களை அங்கே கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அதே தான் நான் மைண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கை நான் வந்து படிப்படியாக கண்டிப்பாக ரொம்ப கான்ஷியஸாகவே ஸ்டாப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அக்செப்டிங். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் திங்கிங், நெக்ஸ்ட் வந்து அக்செப்டிங். எதை அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு விஷயம் ரியாலிட்டியில் இப்படி தான் அப்படின்னா அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறது. ஓகேவா? இது ஏன் இப்படி, நம்ம மேலே ஏதாவது தப்பா அப்படின்றதெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் அக்செப்டிங் த ரியாலிட்டி. இதை எப்படி ஈஸியாக நான் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போது வந்து ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்காக நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் அந்த ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை ஏதோ சம்திங் நமக்கு கிடைக்கலனா, ஓகே ஃபைன், திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் அ குட் அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறது. ஓகே, அதை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாமல், இல்லைனா நம்ம யார்கிட்டையாவது ரொம்ப நல்லா பேசி நல்லா இருந்து, இட் மைட் பி அ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி பீப்புள் நம்ம இருந்து, பட் ஸ்டில் அதே அளவுக்கான அந்த ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கல, இல்லை நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறோம், பட் அவங்க நமக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னா வந்து ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்காமல் சிம்பிளாக ஓகே ஃபைன், இட்ஸ் த ரியாலிட்டி அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திங்ஸை வந்து அக்செப்டிங் த ரியாலிட்டி, இதுதான் செகண்ட் திங். அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா ஃபேஸிங் த ப்ராப்ளம்ஸ். நான் முன்னாடிலாம் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ்லையுமே சொல்லியிருப்பேன். ஓகேவா? நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ஸை வந்து பயந்து இல்லைன்னா இந்த ப்ராப்ளம்ஸை நினச்சி நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பேக் வச்சு நம்ம போகிறோம் இல்லையா? போயிட்டு இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலை, வி ஆர் ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுறோம். அப்போ எப்படி என்ன இருக்கும்னா, நெக்ஸ்ட் டைம் அதே விஷயம் வந்து உங்களுக்கு வந்தால் கூட ஆஸ் அ ப்ராப்ளம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அதை ஃபேஸ் பண்ண நினைக்கவே மாட்டீங்க. அது அப்படியே ஒரு பெரிய மலை மாதிரி உங்களுக்கு இதுவாகும். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், ரீசெண்ட் டைம்ஸில் ஐ எம் நாட் அட் ஆல் ட்ரையிங் டு அவாய்ட் த ப்ராப்ளம்ஸ். எதனாலும் ஃபைன், எவ்வளோ வர்ஸ் சிச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என் மேலே மிஸ்டேக்கே இல்லைனா கூட, இப்போ என்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு வந்து நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கேன், பட் என்னால் ரிவைஸ் பண்ண முடியல டியூ டு வெரி வெரி வேர்ஸ்ட் கண்டிஷன். அது ஒரு மெடிக்கல் கண்டிஷனா இல்லைனா ஒரு எமர்ஜென்சி, எதுவாக வேணால் இருக்கட்டும், ஐ எம் நாட் கோனா ஸ்கிப் தட் எக்ஸாம். அந்த எக்ஸாமை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு லீவ் போடலாமா அந்த மாதிரி யோசிக்காமல்
என்னத்ததோ போய் பார்த்துக்கலாம், என்ன தெரியுதோ போய் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு இது வந்து கிடையவே கிடையாது. ஓ இதுவா, இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம், எவ்வளவோ பார்த்துருக்கோம், இதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வரும். ஸோ எஸ், ஃபேஸிங் த ப்ராப்ளம்ஸ். அடுத்து 4th ஒன், ஒர்க் அவுட். லாவண்யா, மைண்டுன்னு சொன்னேன், ஒர்க் அவுட் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் தானே, இது வந்து மென்டலி தானே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆர் கனெக்டட் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த மாதிரின்றதை தாண்டி எனக்கு ஒர்க் அவுட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து லைக் 2020லேருந்தே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லாக்டவுன் பீரியட்லேருந்தே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனா கூட ஐ ஹவ் லேர்ன்ட் lot of things and I'm still learning a lot of things about workout and fitness. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஸ்வெட் பண்ணுறது வந்து பிடிக்கும். ஸோ அது வந்து என்னோடய மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, பிளட்டு வந்து நமக்கு எல்லா இடத்துக்குமே ஃப்ளோ ஆகும். பிகாஸ் நம்ம ஒர்க் அவுட் ஹார்ட் ரேட் ஏறுறப்ப பிளட் வந்து ஓவர் த பாடி த்ரூ அவுட் நல்லா ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட மைண்ட் வந்து புது புது விஷயங்கள் திங்க் பண்ணுறதுக்கும், நிறைய அனாலிட்டிக்கலாக நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்மளோட மென்டல் பீஸை பில்ட் பண்ண ஒர்க் அவுட் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் பெஸ்ட் திங்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒர்க் அவுட் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மீ டைம். எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து செல்ஃப் லவ் வீடியோ போட்டப்போ நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. ஐ திங்க் என்னோட லாங் வீடியோஸில் நிறைய அதாவது மோஸ்ட் வியூட் வீடியோஸில் செகண்டாக வந்து இந்த செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து செல்ஃப் லவ் தான். அண்ட் நான் என்னை ரொம்பவே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிப்பேன். அதாவது ஐ ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் அண்ட் ஐ ரிமெம்பர் எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் இருந்தாலும் உனக்காக இருக்க போகிற ஒரே பர்சன் நீ மட்டும்தான் அப்படின்றது. எல்லாரும் இருப்பாங்க தான், பட் உனக்காக நிஜமாலே ஒர்க் பண்ணி உன்னை இம்ப்ரூவ் பண்ணணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க போகிற ஒரு 100% ட்ரூவான ஒரு பர்சன்னா எண்ட் ஆஃப் த டே அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிடிச்ச விஷயங்கள், எனக்கு ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள், நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற விஷயங்கள், இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதுலேருந்து வெளியில் வருது, இந்த மாதிரி ஐ ப்ரையாரிட்டைஸ் மை செல்ஃப். ஸோ இந்த ஜேர்னிலையும், இந்த ரீசெட்டிங் ஆஃப் மை லைஃப்லையும் அண்ட் ரீசெட்டிங் ஆஃப் மை மைண்ட்லையும் இந்த மீ டைமை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மீ டைம் நான் எப்படிலாம் தெரியுமா ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன், ஒர்க் அவுட்னா எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மீ டைம் என்னோடய ஒர்க் அவுட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட பெட்டு கூட விளையாடுறது. ஐ ஹாவ் அ சுகர் கிளைடர். ஸோ அவள் பேர் ஜிங்கு. எஸ், ஸோ அவளோட விளையாடுறப்ப எனக்கு கிடைக்கிற என்னோட டைம், அவளோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம். அண்ட் இப்போ வந்து புக்ஸ் ஏதாவது என்கிட்ட அட்டாமிக் ஹேபிட்ஸ் அந்த புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது படிக்கிறது. அண்ட் நிறையா இப்போ வந்து யூடியூப் அப்படின்றது எனக்கு வந்து டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்றத தாண்டி இட்ஸ் மை மீ டைம் தான். என்ன வந்து நான் ரீடிஸ்கவர் பண்ணுறதுக்கும், என்ன இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கும் இட்ஸ் another opportunity. ஸோ தீஸ் ஆர் ஆல் மை மீ டைம். லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், என்ன சொல்கிறது, மைண்ட் இன்ஜினியரிங் பண்ணுறோம், அப்போ இந்த விஷயம் இருக்கணும்ல, நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நெவர் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ஃப்ரம் எனிஒன். ஓகேவா? இப்போது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் a big question mark. அது யார்கிட்ட இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி. ஸோ நான் வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பர்த்டேனா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த விஷயம் நமக்கு இவங்க பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நமக்கு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் வரும், ஆனால் வராது, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்படிலாம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் என்ன ஆச்சுன்னா, அதாவது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, உன்னால் கொடுக்க முடியுது, உனக்கு கொடுக்க ஓகே, நீ ஒரு ஹெல்ப் பண்ணுற, நீ ஒரு கிஃப்ட் பண்ணுற, இல்லை நீ சொல்லித்தர, அவ்வளோதான். அவங்க அதை பண்ணுவாங்கன்றதுக்காக நான் அதை பண்ணுறேன்னா அதை நம்ம பண்ணவே தேவையில்லை. இப்போ எனக்கு இவங்க இதை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நான் ஒரு விஷயம் அவங்களுக்கு பண்ண போகிறேன்னா அதை நான் பண்ணுறதே இல்லை. இதை நான் பண்ணுறேன்,
இது அவங்களுக்கு அவங்க எனக்கு திரும்ப பண்ணாலும் பண்ணலனாலும் இட்ஸ் ஃபைன் அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான் இப்போலாம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்ம குறைக்கணும். ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டோன்னு வைங்களேன், சப்போஸ் அவங்க சர்ப்ரைஸ் பண்ணால் கூட நீங்கள் ஃபுல்ஃபில்டாக அது ஒரு சர்ப்ரைஸ்டாக பார்ப்பீங்க. நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க ஒரு சர்ப்ரைஸ் ஆர் உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களே அது எக்ஸாக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஸ்டில் ஏன் பண்ணல அந்த ஒரு ஹர்ட் ஆயிடுவோம் நம்ம. ஸோ அந்த ஹர்ட் அப்படின்றதுலாம் ரொம்ப குறைக்கணுன்றதுக்காக நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுதான் வந்து நம்மளோட 6 திங்ஸ். ஸோ இதை நான் வந்து குயிக்காக என்னென்னலாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். அடுத்து வந்து அக்செப்டிங் த ரியாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸிங் த சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட். அப்புறம் வந்து மீ டைம். அண்ட் ஃபைனலி நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இதுதான் என்னோடய மைண்டோட ரீசெட்க்கு நான் பண்ண போகிற விஷயங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு, இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க.